ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் வந்துட்டு தாத்தா கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்கணுமோ தான் மனசில் இருக்கிற எல்லா கேள்வியுமே கொட்டி தீர்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு இங்கே பாரு விஜய், நடந்தது நடந்து போச்சு, இனிமே காவேரி எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும், நீ எப்படி இருக்கே அப்படியே இரு, காவேரியும் கூட வந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட விஜய்க்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க சித்தப்பா, இவ்வளோ நேரமா என்னோட பொண்டாட்டியும் என்னையும் ஏன் பிரிச்சு வச்சிங்கன்னு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா திரும்ப காவேரி கிட்ட இருந்து என்ன பிரிஞ்சு இருக்க சொல்றீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? இனிமே காவேரியும் என்னையும் யாராச்சும் பிரிக்க நினைச்சிங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ கோவமா போறதை பார்த்த தாத்தா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிப்போச்சே, காவேரி நாள் இந்த ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம விஜயை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருக்கணும், இல்லைன்னா நம்ம காவேரியை இந்த ஊரை விட்டே போக வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அதையெல்லாம் பார்த்து என் மனசு எவ்வளோ பாடுபட போதோன்னு தெரியலையா அப்படின்னு நம்ம தாத்தா ஒரு பக்கம் புழம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கண்டிப்பாக அந்த காவேரியை அந்த ஊரை விட்டே நான் துரத்துவேன். இங்கே பாருப்பா, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இனிமேல் நம்ம காவேரியை துரத்துனாலும் காவேரி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம விஜய் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் காவேரிக்காக போய் நிற்பான். இனிமேல் அவனை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு காவேரி வரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி இறங்குறத. காவேரி இறங்குனதுமே காவேரியை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல். 5 வருஷமாக தான் பொண்டாட்டியை பார்க்க இப்போ 5 வருஷம் கழிச்சு பொண்டாட்டியை பார்த்த உடனே அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ எமோஷனல்ஸ், அது எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க முடியாத அளவுக்கு நம்ம விஜய் மனசுக்குள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கிட்ட போய் பேசலாமா? இல்லை, நம்ம காவேரிக்கு நம்மளை யாருன்னே தெரியாதே, அவளுக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சுல, நம்ம போயிட்டு நான் தான் உன்னோட புருஷனை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை இல்லை, நம்ம காவேரி கிட்ட நம்ம போய் லவ்வை சொல்லலாம். நம்ம லவ்வை சொன்னாதான் கண்டிப்பா காவேரி நம்மளை ஏத்துப்பா. காவேரி மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல நான் இருப்பேன்ல, கண்டிப்பாக இருப்பேன். நம்ம போயிட்டு ரோஸை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ரோஸை வாங்கிட்டு வந்து நம்ம காவேரி முன்னாடி நிற்கிறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்து நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது, விஜய் தம்பி இங்கே இருக்காரு, இவர் இறந்துட்டதா தானே நம்ம கிட்ட சொன்னாங்க, இப்போ இப்படி காவேரி முன்னாடி வந்து நிற்கிறாரு, ஐயோ இங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி ஐ லவ் யூ காவேரி, உன்னை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ அதாவது மதுரையிலேருந்து இப்போது கொடைக்கானல் வந்திருக்க, கொடைக்கானல்லேருந்து மதுரைக்கு போனேன், மதுரையிலேருந்து இப்போது இந்த ஊருக்கு வந்திருக்க, அதனால தான் காவேரி உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நான், ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பூவை எடுத்து நீட்டவும், இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னே தெரியாது, எனக்கு எனக்கு இந்த லவ்லெல்லாம் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணமோ வேண்டாம், முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை கூட்டிட்டு தனியா போயிடுறாங்க. எதுக்காக இவங்க தனியா பேசணும், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம காவேரி ஒரு பக்கம் அப்படி குழப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட காவேரி இறந்துட்டதாகவும் உங்ககிட்ட நான் இறந்துட்டதாகவும் சொல்லி எங்க 2 பேருமே பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அத்தை, அதனாலதான் காவேரிக்காக நான் ஓடி வந்துட்டேன். இத்தனை வருஷமா காவேரியை நினைச்சுதான் இப்பவும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காவேரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் அத்தை உங்கள் காவேரிக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறேன். அவள் மனசுக்குள்ளே இப்படியே இருந்தே அவள் மனசுக்குள்ளே இடம் பிடிச்சி அவளை என்ன அதாவது காதல் வலையுள்ள விழ வச்சு கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அத்தை, நீங்கள் வேணால் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், தம்பி என்ன தம்பி, எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, இத்தனை வருஷமாக என் பொண்ணு தனிமரமாக இருக்காளேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான்
இஷ்டப்படாத நாளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேத்தியை பாத்திர மாட்டான் நானும் ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன். என் பேத்தி எப்படி தம்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, உங்கள் பேத்தி ரொம்ப நல்லா இருக்கா. அப்பப்போ அம்மாவை கேட்டு ரொம்ப அடம்பிடிப்பா, ரொம்ப அழுவா. அவளை சமாதானப்படுத்தவே முடியாது. மொத்தமாக காவேரி மாதிரியே தான். எனக்கு காவேரி இத்தனை வருஷமா என் கூட இல்லைன்ற எண்ணமே வராமல் பார்த்துக்கிட்டது பாப்பா மட்டும்தான். பாப்பா மட்டும் கூட இல்லைன்னா கண்டிப்பாக நான் அப்போவே இறந்துருப்பேன். தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. இத்தனை வருஷமா என் பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனால் கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வாழ்ந்ததையும் விஜய்ன்ற உங்கள் பேரையும் அவள் இப்போ வரைக்குமே ஞாபகம் வச்சுருக்கா. அந்த விஜய்ன்ற பேரை கேட்டால் மட்டும் ஒரு மாதிரி ஏதோ மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. அவளுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் தம்பி. நீங்கள் உயிரோடு இருக்கிறத நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வார்த்தையே வரல தம்பி. எனக்கு அப்படியே இந்த கால் தரையில் நிற்கலன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லவும், அத்தை இத்தனை வருஷமா உங்கள் சாப்பாடையும் உங்களையும் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இங்கே பாருங்கள், உங்கள் சாப்பாடை சாப்பிடாம நான் எவ்வளோ இழைச்சி போயிட்டேன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. என்னோட பேத்தியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நான் காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அவள் எப்போ எனக்கு ரிப்ளை பண்ணுவானா தெரியல. நீங்கள் போயிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுக்கு பண்ணாமல் நான் எங்கே போக போகிறேன்? நீங்கள் கூட வாங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் எப்படி பேசி அசத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு விஜய காவேரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே, இங்க பாருடி, நீ சொன்ன மாதிரி உன்னோட கனவுல வந்த மாதிரி இப்படி ஒரு பையனை நான் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டேன். இங்க பாரு, இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற சரியா அப்படின்னு சொல்லவும், மா இவரு என்னோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன இல்லம்மா, அவரோட அப்பா அம்மா இவரு. ஒரு குழந்தைக்கு அப்பாவை இருந்துட்டு எப்படிம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. மேடம், தெரிஞ்சிருச்சா மேடம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? இங்கே பாருங்க மேடம், எனக்கு என்னோட ஒய்ஃப் வந்து என் கூட இல்லை. இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னோட காதலுக்கு கொஞ்சம் ஓகே சொல்லுங்களா? ஆண்டி நீங்களாவது சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இவரை பார்த்து தானே என்கிட்ட சொன்னேன், கனவுல வர மாதிரியே ஒருத்தர், அதாவது நேரில் பார்த்தேன்னு, அதே மாதிரி ஒருத்தரை நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல. இப்போ இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும். நீ மறுப்பு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, உனக்கு அது கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா இல்லையாமா? அவரு தான் சென்ஸ் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் எதுக்காகமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு டென்ஷன் அதிகமாகுது. ஏற்கனவே ஊர்ல இருந்து வந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். எல்லா கோவத்தையும் உன் மேல விட்டுற போறேன். நீ முதல்ல இங்க இருந்து போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க, டெய்லியும் உங்க வீட்டுக்கு வரவா நான் வந்து காவேரி மனசுல எப்படியாவது நான் இடம் பிடிக்கணும் ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுறீங்களே, கண்டிப்பா நீங்க வராம வேற யார் வருவா சொல்லுங்க? நீங்க கண்டிப்பா தினமும் வாங்க, உங்களுக்கு நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்க டெய்லியும் வந்து சாப்பிட்டு போங்க சரிங்களா? காவேரி, டெய்லியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாரு, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாரு. என்னம்மா மாப்பிள்ளைன்னு முடிவே பண்ணிட்டியா நீ? இங்க பாருமா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதாண்டி எனக்கும் நிம்மதி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பா எனக்கு சந்தோஷமாவே இருக்காதுடி. அதனால உனக்கு கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த மாப்பிள்ளையை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே கிண்டலா விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம காவேரிக்கு இது எல்லாமே சீரியஸாக தெரியுது. நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ விளையாடுறதுன்னு எனக்கு தெரியுது, எந்தெந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு தெரியலையாமா உனக்கு? இங்கே பாருமா, இந்த விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது. அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட இருக்காரு. அவரை போய் என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்கே பாருடி, அந்த குழந்தைய தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன்ல, அப்படி இருக்கும்போது இந்த இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை கூட இருந்தா உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல மா? அந்த குழந்தை எனக்கு பிடிக்கும் தான்மா, இருந்தாலும் அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இங்க பாருடி, அந்த குழந்தைக்கும் அம்மா இல்லை, நீ அந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்தா என்னப்போ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இதை பத்தி இனிமே நம்ம பேச தேவையில்ல. எனக்கு இதை பத்தி பேசினா கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. அதனால கொஞ்சம் இதை பத்தி என்கிட்ட பேசாம இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கங்காவுக்கு கால் பண்ணி, கங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? நான் அதாவது
இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ நடந்துருச்சுடி அப்படின்னு சொல்லவும், மா நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னால் தெரிஞ்சுக்க முடியலம்மா. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, விஜய் தம்பி இறந்துட்டதை தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் தம்பி இறக்கலடி. விஜய் வீட்டு ஆளுங்கள்லாம் அதாவது பசுபதி கொடுத்த பிரச்சனையால் இனிமே நம்ம குடும்பத்துக்கு நம்ம பையனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டதாவும் நம்ம கிட்ட விஜய் இறந்துட்டதாவும் பொய் சொல்லி விஜயை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷமா காவேரி நினப்புல இருந்தவர் இப்போ இந்த ஊர்ல தாண்டி அவரு இருந்திருக்காரு. அவரு இன்னைக்கு காவேரியை வந்து பார்த்தாரு தெரியுமா? காவேரிக்கு மெமரி லாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே புதுசா லவ் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கடி. இதை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலம்மா. நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவும் முடியல. ஏதாவது கனவு இது கண்டுட்டு வந்து சொல்றியோ? இல்லடி, நானும் கனவு தான். என்னால கிள்ளியெல்லாம் பார்த்துக்கிட்ட தெரியுமா? அந்த தம்பி வந்து என்கிட்ட உங்க சாப்பாடை மிஸ் பண்றத, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு என்னென்னமோ பேசிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? காவேரி குடும்பத்தோட இருக்க வேண்டியவ ஒத்த மரமா இருக்காளேன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படாத நாளே கிடையாது. ஆனா இப்போ விஜய் தம்பி வந்துட்டாரு. கண்டிப்பா காவேரி மனசை மாத்தி எப்படியாவது அவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், எது என்னவோ காவேரி சந்தோஷமா இருந்தா சரிதாம்மா. காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி விஜய் தம்பி எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளுக்கா ஞாபகம் வந்தா வரட்டும். இல்லைனா காவேரி மனசுல எப்படியாவது என்னை வர வச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு விஜய் தம்பி தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, திரும்ப காவேரியை ஏமாத்திட்டு போயிட்டு போறாருமா. இங்க பாருடி, விஜய் தம்பி ஒன்னும் ஏமாத்தல. இத்தனை வருஷமா காவேரி நினப்புல மட்டும்தான் இருந்திருக்காரு. இப்போ விஷயம் தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு காவேரிக்காக ஓடி வந்துட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லவும், நம்ம கங்காவும் கங்காவும் யமுனாவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேருமே கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மா, நீ சொல்றது என்னால் நம்பவே முடியலம்மா. நம்ம நிவின் இருந்துட்டு, அத்தை என்னத்தை சொல்றீங்க? விஜய் உயிரோட இருக்காரா? என்னால் நம்பவே முடியல. அவரோட நம்பர் எப்படியாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி நாளைக்கு கண்டிப்பாக விஜய் தம்பி வீட்டுக்கு வருவார். அப்போ நான் உங்ககிட்ட நம்பர் வாங்கி கொடுக்குறேன். இல்லத்தை, நாளைக்கு வீட்டுக்கு வருவார் இல்லை, நானும் யமுனாவும் வீட்டுக்கு வந்து நான் விஜயை நேரில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, யமுனாவும் நம்ம நிவனும் அதாவது நம்ம காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன யமுனா, நேற்று தான் உங்களை நான் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? இல்லை காவேரி, இல்லைக்கா, உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சா, அதனால தான் நிவினை கூட்டிகிட்டு உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வராரு. விஜய் வந்த உடனே நிவினை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம நிவினுக்கு, இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் இறந்துட்டதா இத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் தான் பிரதர். அதனால தான் உங்களை தேடியோ, அதாவது உங்கள் பழைய வீட்டுக்கு நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் ஏதோ வேற ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் எந்த ஊருன்னு யாருமே சொல்லலை. அதனால தான் உங்களை கண்டுபிடிக்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் பிரதர், அதாவது இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்க, இவர் யாரு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு முழுசா எனக்கு சொல்லுங்களா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாரு காவேரி, நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அத்தை தான் இவங்களை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், மா என்னம்மா உன்னை அத்தை நல்லா சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. இங்கே பாருமா, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, அந்த தம்பிக்கு என்ன குறைச்சல்? அந்த தம்பி ரொம்ப அழகாகவும் ஹீரோ மாதிரி இருக்காரு, நீ தாண்டி சொன்னேன். அதனால தான் அந்த தம்பிக்கிட்ட பேசி நானே உன்னை லவ் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்க பாருமா, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் எதுக்காகமா திரும்ப திரும்ப என்னோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்க? என்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டெல்லாம் வாழ முடியாது. அந்த கல்யாண லைஃபை நினைச்சு பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்குமா. அப்படி ஒரு வாழ்க்கை யார் வாழ்வா? என்னால எல்லாம் வாழ முடியாது. நான் இப்படியே ஃப்ரீ பேர்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இங்க பாரு காவேரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை நீ இருக்கிற மாதிரியே இரு, நீ ஃப்ரீ பேர்டா இருக்கியா இரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த நிவின் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷம்
சந்தோஷப்படுறாரு. இங்க பாருங்க பிரதர், காவேரி கிட்ட இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நீங்க எப்படியாவது காவேரி மனசை மாத்தி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நிவின், என்ன கல்யாணம் பண்ணி துரத்துறதுல எல்லாரும் இருக்கீங்க, அதுவும் இவருக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இவர் என்னோட லைஃப்ல அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல இவர் இருந்தாரோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாரு காவேரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன லவ் பண்ணணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருமா, எனக்கு அதாவது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு, இங்க பாருங்க பிரதர், நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. காவேரி இறந்துட்டதான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் காவேரி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காவேரியை விஜய் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ